Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பார்க்கும்போதே கலர்ஃபுல்லா இருக்குல்ல. அதே மாதிரி இது செய்யிறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேன். பெரிய கட்டு கீரையில் ஒரு அரை கட்டு கீரை இன்றைக்கி சாம்பாருக்காக நான் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக நம்ம எப்பயும் பொரியல் பண்ணுறதோட இந்த மாதிரி சாம்பார் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே பொன்னாங்கண்ணி கீரை ரெசிபிஸ், அதுவும் இல்லாமல் பொன்னாங்கண்ணி கீரை எப்படி நம்ம விளைவிக்கலான்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கெல்லாம் நான் கார்டில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்தாச்சு. நான் சிறு பருப்பு எடுத்திருக்கேன், அதாவது பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு அரை கப் அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு இப்போ வேக வைக்கலாம். குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். நான் யூஸ்வலாக எப்போவுமே எந்த பருப்பு வேக வச்சாலும் எண்ணெய் சேர்த்துப்பேன். விளக்கெண்ணெய் 1 டீஸ்பூன், 3 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து 2 விசில் மட்டும் விட்டு வேக வச்சுக்கிட்டிங்கனாவே இந்தளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ நம்ம கடைய தேவையில்லை, இருந்தாலும் அந்த பூண்டு அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் மசிக்கிறதுக்காக மட்டும் சும்மா லைட்டாக கடைஞ்சி எடுத்துக்கலாம், ரொம்ப கடைய வேண்டாம். இப்போ கடைஞ்சதுக்கப்புறம் நமக்கு காரத்துக்கு ஏற்ப சாம்பார் பொடி போட்டுட்டு அந்த பருப்பில் கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு வேக வச்ச பருப்பு தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் இப்போது தண்ணி மிக்ஸ் பண்ணுவோம், அப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கன்சிஸ்டன்சி சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வச்சோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். அதுக்கிடையில் நம்ம தாளிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகுக்கு பதிலாக நீங்கள் வடகம் இருந்தது அப்படின்னா வடகமும் போட்டுக்கலாம். ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். கடுகு வெடித்ததுக்கப்புறமா சும்மா ஃப்ளேவருக்காக காய்ந்த மிளகாய், நம்ம ஏற்கனவே காரத்துக்கு சாம்பார் பொடி போட்டிருக்கோம். வாசனைக்காக காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, ஒரு கையளவு சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி குட்டி தக்காளி 2 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே சாம்பார் பொடி போட்டுட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கீரையை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். கீரை ஒரு 5 நிமிஷத்தில் குக் ஆகிடும். கீரை குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தாளிப்பு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா குக் ஆகிடுச்சு. கீரை போட்டதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் மூடி வைக்கக்கூடாது. கீரை நல்லா க்ரீனிஷாகவே இருக்கணும் அப்படின்னா ஓப்பன் பேனில் வேக வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு கீரை எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் ரொம்ப சூப்பராக தயார் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா தோசைக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.